அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அகம்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி. மன அமைதி அப்படின்றது நம்ம இருக்கக்கூடிய வீட்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன யந்த்ரா யூஸ் பண்ணலாம்? என்ன நம்பர்ஸ் வந்து எழுதலாம்? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நெறைய பேர் என்கிட்ட பேசுற கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்ல வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்துட்டு எனக்கு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து எனக்கு இந்த வீட்ட காலி பண்ணியே ஆகணும். ஆனா என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தங்கக்கூடிய இடம் பாசிட்டிவான இடமா அமையறதுக்கு என்ன யந்த்ரா வரையலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லி தரேன். ஸோ இல்ல அப்படின்னா நானே வந்து செப்பு தகடுல உங்களுக்கு வந்து வரைஞ்சு கொரியர் அனுப்புறேன். நீங்க அத லேமினேட் பண்ணி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். வைக்கிறது மட்டும் இல்ல, நான் சொல்ற மாதிரி சில மெடிடேஷன்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணி, நான் ரொம்ப அமைதியா தூங்குறதுக்கு நன்றி, என்னை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவ் ஆரா இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு கேண்டில் ஏத்தி வச்சு பிரபஞ்சத்த நோக்கி நீங்க வந்து ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மள மீறி இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கோ அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே மாறி, நிம்மதியான தூக்கம் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, தூக்கம் அப்படின்றதே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து படுத்தா கூட ஒரு 2 மணி, 3 மணி, ஏன் 4 மணிக்கு தூங்குறவங்க கூட நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே வந்து நெறைய ஃப்ளவர் மெடிசின்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஃப்ளவர் மெடிசின் தேவைப்படுறவங்களுக்கும் நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க வந்து எப்படி வந்து அமைதியான சூழல உங்களுக்குள்ளயே நீங்க வர வச்சுக்க முடியும். ஏன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னா, பாசிட்டிவும் கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுல வந்து ஏத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்மள சுத்தியுமே வந்து பாசிட்டிவ் ஆரா தான் இருக்கும். அண்ட் நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு தற்காப்பும் நம்ம வந்து போட்டுக்கணும். விச் மீன்ஸ் நம்மளுகிட்ட வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்பும் இல்லாதபடி என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நெறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன நம்பர் எழுதலாம்? என்ன யந்த்ரா வரையலாம்? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வீடு இருக்கிற இடம் பீஸ்ஃபுல்லா அமையறதுக்கு என்ன மாதிரியான யந்த்ரா வரையலான்னா, 3 காலம் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல 36, 29, 34, 31, 33, 35, 32, 37, 30 இந்த நம்பர நீங்க வரைஞ்சு, நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்களுடைய வீட்ல வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த யந்த்ரா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இத நீங்க வரையலாம். இல்லன்னா நான் வந்து வரைஞ்சு குடுக்கிறத நீங்க வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய வீட்ல நீங்க தூங்கக்கூடிய இடத்துலயோ, இல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி டெய்லி அத பார்த்து ஒரு கேண்டில் நீங்க ஏத்தி வச்சு, உங்களுடைய மனச அமைதிப்படுத்திட்டு, நீங்க ஒரு விசுவலைசேஷன் பண்ணி, என்னை சுத்தி எப்பவுமே சந்தோஷம், அமைதி மட்டுமே இருக்கிறதுக்கு நன்றி பிரபஞ்சமே சொல்லிட்டு, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி வர ஜூலை 15லிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மணவூர், திருவள்ளூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மணவூர் அரக்கோணம் ரோட்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு வராகி அம்மன் கோவில். ஸோ இந்த கோவிலுடைய நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு பாஸ்கர் ராஜ் ஐயா அவர்கள். அவர் தான் என்னுடைய குரு. அவருடைய கோவில்ல கோலாகலமா 10 நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட்டம் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா கலந்துக்கலாம். இல்ல ஒரு நாள் ஒருத்தவங்க ஒரு அபிஷேகம் பண்ணலாம், பிரசாதம் விநியோகம் பண்ணலாம். பிரசாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது நாங்க வந்து கொரியர் அனுப்புவோம். இல்ல உங்களால வந்து பூஜை அட்டெண்ட் பண்ண முடியும்னா, நீங்க வந்து பூஜைய வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு நாளுக்கும் ஒரு கலை நிகழ்ச்சியும் வந்து நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வராகி அம்மனுடைய அருள நீங்களும் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.